நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே முதல்வர் ஆவார், யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படிங்கிறத 1.5 வருடமான ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னோம். நம்ம மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள்லாம் நம்ம கிடையாது, சரிங்களா? ரஜினி இங்கே முதல்வராக வரல அப்படின்னா நான் ஜோதிடத்துறையிலேருந்து இங்கே சத்தியமாக வெளியேறிடுவேன் அப்படிங்கிறது போலவும், அல்லது இங்கே ஐயா வைகுண்டரை வச்சு பொன்னரசியின் மகன் அரசால வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அவர்கள் இளைய மகன் அரசாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் நம்ம கிடையாது. அதே போல இங்க நாடி ஜோதிடத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே முதல்வர் என்று சொல்லி அழகிய தமிழ் மகன் இங்கே முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நாம கிடையாது, சரிங்களா? ஒரு மனிதன் எந்த பணிகளை செய்தாலும் அந்த பணிகளில் அவன் உண்மையாக இருந்தால் போதும், பிரபஞ்சத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை. அது ஒரு ஜோதிடன் அப்படிங்கிறவன் இங்க பிரபஞ்சத்தினுடைய உன்னத பலன்களை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் அவனுக்கான அந்த தகுதியை கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பிரபஞ்சம் தன்னுடைய ரகசியங்களை சொல்வதற்கு அனுமதி கொடுத்த இந்த ஜோதிட துறையில் இங்கே பொய்யர்கள் என்பது ஒரு காலம் இங்கே ஆகாது. மாற்றி பேசுவது ராகுவினுடைய வேலையாகவும் இங்கே இருக்கும் என்பதால் நாம் ஒரு பலன் இங்கே எடுத்தோம். அந்த பலன் இங்கே 100% இங்கே தவறானது. அதிலும் பாதி சதவீதம் தான். யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. யானை இங்கே இலையை தேடி வந்தது, ஆனால் இங்கே யானை மீண்டும் வாகை சூடியது. மெஜாரிட்டி அப்படிங்கிறது இங்கே யானை இலையை தேடி வந்த பிறகுதான் இலையின் ஆதரவால் தான் விஜய் அவர்கள் எங்கள் 144 என்கின்ற எண்ணை அவர் அடைந்தார். முழு யானை இலையை தேடி வந்தது, இலை இங்கே யானைக்கு ஆதரவு கொடுத்து யானைத்தான் வாகை சூடியது, சரிங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது இங்கே சமையல் துறை இல்லை. இங்கே ஆஃப் ஆயில் போடுறது, பாதி ஒன் சைடு ஆம்லேட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம். நாம் இங்கே பிரபஞ்சத்தினுடைய பலன்களை முழுவதுமாக சொல்வதற்கு ஒரு தகுதி பெற்ற ஒருவராக இங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பொருட்டு எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே தவறும் பட்சத்திலேயே மே 4 முதலாகவே நாம் எந்த ஒரு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இங்கே பதிவு செய்யலை. அதனோடு மட்டுமல்ல, நாம் இங்கே இந்த யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுவாகவும் இருந்தது. இதற்கு கூடுதலாகவே இங்கே மே மாதம் 4 முதலாகவே நம்ம ரிஜெக்ட் பண்ண ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு 50 ஜாதகத்துக்கு மேலே இங்கே பார்க்கலாங்க. நான் இனி இந்த ஜாதகத்தை இனி கையில் எடுக்க போறதில்லை அப்படின்னு உறுதிப்படத்தை இங்கே சொல்லிட்டோம். ஒருத்தர்லாம் இங்கே கேட்டிருந்தாரு, இதுக்கப்புறம் இவருடைய தொழில் எப்படி போகணும்? 50 ஜாதகம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 50 ஜாதகம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா 300 ரூபா வச்சு ஒரு ஜாதகத்துக்கு இங்கே 300 என்பதன் அடிப்படையில் வைத்தால் கூட இங்கே 15,000 ரூபா ஆச்சு, சரிங்களா? அதனால எந்த விதத்திலையும் இங்கே நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பாதிக்கப்படலை. ஆனால் நான் இங்கே இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்களை நாம் எடுத்தோம். அது தவறும் பட்சத்தில் இந்த ஜோதிட துறையில் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய இங்கே தீர்மானமாகவே இருந்தது, சரிங்களா? நம்முடைய சேனலில் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இங்கே முதலாக நம்ம ஆன்லைன்லேருந்து எடுத்து இங்கே பதிவு பண்ணியிருந்தோம், சரிங்களா? கடக ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகமாக இருந்தது. அப்போது நமக்கு வந்த கமெண்ட் எல்லாமே அவர் கடக லக்னம் தாங்க, இல்லை அவர் மிதுன லக்னம் தாங்க, அல்லது இங்கே அவர் நிறைய பேர் சொன்னாங்க கன்னியா லக்னங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு இங்கே சொன்னாங்க. அப்போ நம்ம உறுதியான அந்த ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே ஆன்லைனில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸாகவே இருந்தது. நாம் ஒரு மனிதனுடைய சுய ஜாதக பலன் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து மட்டுமே அந்த பலன்களை சொல்லும் அப்படிங்கிறதுனால இங்கே நாமளே 2வது பதிவை இங்கே செய்யாமே இருந்தோம், சரிங்களா? அந்த விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை ஃபினிஷ் செய்யாமல் இருந்தோம். முதல் பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். 26 விஜய் அவர்கள் மாஸ்டர் கார்டாக இருப்பார். அவர் இங்கே சட்டசபைக்கு செல்வார். ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரா அல்லது முதல்வராக இருப்பாரா அப்படிங்கிறது நாம இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தையும் இங்கே ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். அது 2வது பதிவில் தொடர்வோம் பாட்டியிருந்தோம். நிறைய கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது இங்கே தவறுங்க, அவர் சிம்ம லக்னம் கிடையாது, அவர் இங்கே கடக லக்னம் தான் அப்படின்னு ஒரு சிலரும், அதே நேரத்தில் அவர் இங்கே மிதுன லக்னம் அப்படிங்கிறதும் நிறைய பேரும் இங்கே கமெண்ட்டாக இருந்துச்சு. சரிங்க, இந்த 3 லக்னம் மிதுனமா கடகமா சிம்மமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ். நாம் சிம்மத்தில் எடுத்திருந்தோம். சரி, ரைட், இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ நம்ம சேனலில் எப்போதும் ஒரு கமெண்ட் பண்ணக்கூடிய முதல் ஆள் அப்படிங்கிறவர் நம்மளுடைய சகோதரர் நாகர்கோவிலை சேர்ந்த அஸ்ட்ரோ
ஃப்ரீ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து நமக்கு கமெண்ட் பண்ணுவார். விஜயினுடைய தீவிர ரசிகர், அவரும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல்களை கொண்டவர். சரிங்களா? அப்போ அவர் இல்லை நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, இந்த லக்னம், இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒன்றாக இருக்கு. அப்போ அவங்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, கடக லக்னமாக இருக்கிறதுக்கு மெஜாரிட்டி சான்சஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் பார்த்துக்கலாம், நம்ம உறுதியான ஜாதகம் இங்கே நமக்கு கிடைக்கப்பெற்றால் மட்டுமே நாம் இங்கே ஃபினிஷ் செய்யலாம் அப்படின்னு ஒரு வழியில் நாம் சரியான வழியில் தான் பயணித்து கொண்டிருந்தோம். சரிங்களா? அதற்கு பிறகு நம்மளுடைய குரு அப்படிங்கிறவர் இங்கே ஆதித்ய குருஜி தான். சரிங்க, அது நம்மளுடைய சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பதிவு செஞ்சுருப்போம். இருப்பினும் அவரை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருப்போம். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறது போல இங்கே குருவாகவே இருந்தாலும் சரிங்களா, அவர் சொல்வது தவறென்றால் தவறுதான் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளை நாம் இங்கே ஒருபோதும் ஏற்க முடியாது. அதனோடு இணைந்து நட்சத்திர சாரத்தில் பலன் இல்லை என்று சொல்கின்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே முற்றிலும் தவறானது. அதனோடு இணைந்து சுபத்துவ பாவத்துவ விதிகளெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய பாதகாதிபதித்துவம் அப்படிங்கிறதையும், ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் பாதகாதிபதித்துவம் என்பதும் மாரகஸ்தானத்தின் அதிபதியினுடைய வீரியம் என்பதும், அது சுபத்துவமாக இருந்தாலும் சரி பாவத்துவமாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் அது செயல்பட்டே தீரும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாகவே அவற்றை நம்ம ஒரு பதிவாகவே நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அவர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இங்கே பதிவு செய்கிறாரு. கடக லக்னம் கடகராசி என்று உறுதிபட அங்கே சொல்கிறார். விஜய் அப்போ ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் என்பது ஏற்கனவே ஒரு பாவ கிரகம் என்பது சுப கிரகத்தோடு இணைந்திருந்தால் சுப கிரகத்தினுடைய காரகத்தன்மைகளை இது தான் எடுத்து செய்யும், தான் பெற்ற ஆதிபத்தியத்தின் வழியாக. புரிஞ்சுச்சா? இது ஜோதிட மூல விதி. இதுக்கு அந்த கிரகம் சுபத்துவம் அடைஞ்சிருச்சுன்னா இங்கே சொல்லக்கூடாது. அதே போல ஒரு சுப கிரகமானது பாவ கிரகத்தோடு இணைகின்ற போது அந்த பாவ கிரகத்தினுடைய காரகத்தை தான் பெற்ற ஆதிபத்தியத்தின் வழியாக அந்த ஜாதகனுக்கு கொடுத்து விடுகின்ற அவயோக நிலையை அது அடையும் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தினுடைய முதன்மையான விதிங்க. இந்த விதியை கொண்டு போய் இதுக்கு நேம மட்டும் மாற்றி இங்கே சுபத்துவ பாவத்துவ விதிகள்னு சொல்றது தவறு அப்படிங்கிறதுனால அவருடைய இந்த விதிகளை நம்ம அங்கே பிரேக் பண்ணலை. அது மூல விதிகள் தான். அதற்கு நீங்கள் இந்த பேரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஸ்கிப் பண்ணி அவர்கிட்ட இருந்து இங்கே ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டோம். சரிங்களா? நிறைய விவிஐபியினுடைய ஜாதகங்களை நேரடியாக பார்க்கின்ற தகுதியில் அவர் இருந்தார். தமிழ்நாட்டிலேயே முதன்மையான ஒரு ஜோதிடராக, முதன்மையான ஜோதிடர் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவருடைய ராகு திசையின் பொறுத்து, சரிங்களா, நடப்பு பலன்களை சுபத்துவ விதிகளை பொறுத்து ஜாதகத்தை தலைகளாக புரட்டி போட்டு பலன் சொல்லி விடுவார் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே இல்லை. ஆனால் ஒரு விவிஐபியினுடைய ஜாதகத்தை, ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையோ, உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தையோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தையோ, சசிகலா அம்மையாருடைய ஜாதகத்தையோ, ஓபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தையோ, இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தையோ நேரடியாக பார்க்கின்ற வகையில் அவர் தகுதியோடு இருந்தார், அவர் பார்த்தார் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. அதன் பொருட்டு தான் வெளியிடுகின்ற ஜாதகம் என்பது அந்த ஜாதகனால் கொடுக்கப்பட்ட ஜாதகமாக இருக்கும், கன்ஃபார்மா 100% கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இதை சொல்லியே தான் அந்த விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம இங்கே பதிவு செஞ்சுருப்போம். நீங்கள் படுத்தின பாட்டில் புறத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பதிவுகளில் நம்ம இதை சொல்லியிருப்போம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அந்த சுபத்துவ விதிக்கு அகேன்ஸ்டாகவும் ஆனால் அவர்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் ரியலான ஜாதகங்களாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது ரியலான ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையின் பொருட்டு இடமிருந்து பெறப்படுகின்ற அந்த ஜாதகம் என்பது துல்லியமான மிகச் சரியான லக்ன ராசிகளை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஏற்கனவே சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுல பதிவு செய்த 2026 இங்கே விஜய் மாஸ்டர் கார்டு அப்படிங்கிறத பதிவை இங்கே நீக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே முதல் பதிவாகவே இங்கே விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை கடக லக்னம் கடக ராசி, சரிங்களா, கடக லக்னம் கடக ராசியாக நாம் இங்கே தொடர்ந்து பதிவிட தொடங்கணும். இப்போ ஏன் இந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா இது அவரிடமிருந்து 2 நாட்களுக்கு முன்பாக பெறப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே தவறாக எனக்கு கையில் கிடைக்கப்பட்டது, நான் பெறப்பட்ட அந்த ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே ரியலான அந்த ஜாதகம் இல்லை. பாவி இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. அப்போ இதை முன்னாலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா எதையுமே சொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா, விஜய் ஜாதகத்தை பதிவிடாமே விட்டுருந்தீங்கன்னா, நாம் எப்போதும் போல நம்மளுடைய முதல் பதிவு போல விஜய் அவர்கள் 2026 மாஸ்டர் கார்டாக இருப்பார். அவருக்கு இங்கே கடக ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுல ஃபாலோ பண்ணி இங்கே போயிட்டு இருப்போம். 2வது பதிவில் நம்ம சொல்கிறதா
தெளிவுபட சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது ஃப்ரீ அஸ்ட்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே தெளிவாக தெரியும். இதில் இவருக்கு 2026 விஜய் அவர்களுக்கு சட்டசபையில் இங்கே ஒரு நாற்காலி என்பது இங்கே காத்து கொண்டிருக்கிறது. அவர் இங்கே சட்டசபை உறுப்பினராக மட்டுமே இருப்பாரா அல்லது அந்த சட்டசபைக்கு முதல் அமைச்சராக இருப்பாரா அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியில் நாம் இபிஎஸ் மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நாம் சொல்வோம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? பாவி முன்னாடியே சொல்லாமல் விட்டுருந்தா கூட நாம அளவு போல இங்கே தெளிவுபடுத்திக்கலாம். எப்படி நீ தெளிவுபடுத்துவ இதை நீ கேட்கணும்ல. இப்போ உண்டுங்க, எப்பவுமே ஒரு வரலாறு அப்படிங்கிறது வெற்றி பெற்றவன் சொல்வதுதான் வரலாறாக இருக்குமே தவிர்த்து இங்கே அந்த தோற்றவனுடைய வரலாறையும் சேர்த்து வெற்றி பெற்றவன் தான் சொல்லுவான். சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்ம இப்போ இதை சொல்றது அப்படிங்கிறது இங்கே உகந்ததா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனா மிக தெளிவுபட ஒரு விஷயத்த நாங்கள் தெளிவா சொல்றேன். அதை ஜோதிடத்தினுடைய உண்மையான அறிவு இருப்பவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இது சமாளிப்புலாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே 5 நாளுக்கு வரக்கூடிய ஜாதகத்தை யார் வேண்டாம்னு சொல்லியிருப்பா சொல்லுங்க? 4லேருந்து 12ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய ஜாதகங்கள்ல 300 ரூபா வாங்கினாலும் 15,000 ஜாதகத்தை கூட வேண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்றது யாரா இருப்பா சொல்லுங்க? ஆனால் நாம அதன்படி தான் நாம இருக்கணும். காரணம், பிரபஞ்சத்தினுடைய இங்கே பிரபஞ்சத்தினுடைய உன்னத உண்மைகளை சொல்வதற்கு ஒரு தகுதியை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அப்படின்னா நாம இங்கே யாரும் கேள்வி கேட்பாங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் வருவாங்க, இதற்கெல்லாம் நாம சஞ்சலப்படுவதெல்லாம் இங்கே கூடவே கூடாது. ஒன்றே ஒன்று, இந்த பிரபஞ்சத்திற்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நாம இந்த சேனல் மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜியை இங்கே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். நேற்று இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பாக அந்த ஆதித்ய குருஜி அவர்கள் மீண்டும் ஒரு பதிவு செய்கிறாரு. அந்த ஜாதகம் என்பது இங்கே தவறானது, அவர் இங்கே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் அப்படின்னு இங்கே செய்கிறார். அப்போ அவர் சொன்னது இப்போ மட்டும் சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் இங்கே மிதுன லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறாருன்னு மாற்றி சொல்லியிருந்தா நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நாம் ஆன்லைன்ல இருந்து எடுத்த விஜயனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே சிம்ம லக்னமாகவே நாம் இங்கே பலன்களை சொன்னோம். அதை உறுதிப்படுத்தும் ஒரே ஒரு விதி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்பவர் இங்கே 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 10ல் அமர்ந்திருக்க இந்த சுக்கிரனோடு கேது அமர்ந்திருந்தார். அப்போ இந்த சுக்கிரனோடு கேது அமர்ந்திருக்கின்ற போது 3 என்பது இளைய சகோதர ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அந்த மனிதனுடைய 6ஆம் பாவகத்தினுடைய அவயோக கர்மாவையும் 9ஆம் பாவகத்தினுடைய பாக்கிய கர்மாவையும் இணைத்து ஒட்டுமொத்த கர்மாவையும் சொல்லக்கூடியது 10ஆம் பாவகம், 10ஆம் பாவகத்தின் அதிபதி. சரிங்களா? அப்போ இந்த தன்மையின் அடிப்படையில் இங்கே இளைய சகோதரியினுடைய உயிரை அவர் இங்கே பறிகொடுக்க வேண்டும் என்பது இவருடைய ஜாதகத்தினுடைய 10ஆம் பாவகத்தினுடைய கர்மா. சரிங்களா? இந்த புவியில் ஒரு மனிதன் ஏன் பிறந்தான் என்று சொல்வது 10ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவகத்தின் அந்த 10ஆம் பாவக பிறவி வினையின் அடிப்படையில அவருக்கு அந்த இளைய சகோதரியினுடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு நம்ம இந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் அங்க தெளிவுபடுத்தணும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சுக்கிரனோடு கேது இணைந்திருக்கின்றார். இந்த கேது என்பது உலகில் ஒரே ஒரு ஜோதிடனாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஜோதிடனாக, இதை சொல்றது ரொம்ப ராகுவினுடைய தன்மை போல சுய விளம்பரம் போல இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. இதை என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? நான் அது ஒரு தனி பதிவாகவே பண்ணியிருக்கிறேன். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்க இருளில் உருவான கற்பனையான நோடுகள் கிடையாது. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்கே சனிக்கு பின் இருக்கின்ற யூரனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது முறையே ராகு கேதுக்கள் ஆனது. இதுதான் உண்மை. தமிழன் மிக தெளிவா சொல்லியிருந்தான். இடையில வந்ததுவங்க இங்கே சூரியனை பூமிக்கு பதிலாக சொல்லிட்டு இருக்கிறது போல, அதே போலதான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ராகு கேதுக்களை கற்பனையான நோடுகளா சித்தரிக்கிறாங்களே தவிர்த்து, தமிழன் மிக தெளிவா சொன்னா சனிக்கு பிறகும் 2 கோள் இருக்குடா, பின் முதன்மையாக இருக்கக்கூடியது அங்கே யூரனஸ், அதை ராகு என்றும், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதை கடைசி நிலையில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட கோள் என்பது இங்கே நெப்டியூன். நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கடைசி கோளாக அவன் கேது என்று சொன்னான். அப்பவும் அடுத்தது இருக்கின்ற கோளை இங்கே கருணாகம் என்றும் யூரனஸ, சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற கோளைத்தான் அவன் சென்னாகம் கேது என்று சொன்னான். அப்போ இங்க இந்த கேது என்பது இந்த சுக்கிரனோடு இணைந்திருப்பதால், அந்த சுக்கிரன் 3 என்கின்ற இளைய சகோதரி ஸ்தானத்தின் அதிபதி என்பதால், அப்போ இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு உயிர் என்பது இங்கே வெளியே செல்வதற்கு கடமைப்பட்டதாகவே இவருடைய 10ஆம் பாவகத்தின் அதிபதி சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? அதன் அடிப்படையில தான் இந்த ஜாதகம் இங்கே சிம்ம லக்னமாகவே இருக்கும் அப்படின்னு இந்த ஆன்லைன்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருந்தாலும் கூட நாம் உறுதி செய்த ஒன்றாக இருந்தது.
யாரோ பார்த்து யாரோ கெட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போன்று இப்போ இவரிடம் வந்தால் ரியாலிட்டியான ஜாதகமாகத்தானே இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நாம இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் வாய்க்கு வந்ததை போய் சொல்றோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணலாம். ஆனா இங்க ஏற்கனவே இந்த கேள்வி கத்துது பார்த்தீங்களா, பள்ளி சத்தம் அடிக்கிறது இதெல்லாம் சும்மா யதார்த்தம் தானங்க அப்படின்னா இல்லை. எப்பவும் பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த பிரபஞ்சத்தினுடைய பலன் உண்மையாக இருந்தால் அதற்கான பிரபஞ்சமே அதற்கான பதிலை இங்க கொடுக்கும். சரிங்களா, நாம் பயணிக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே அது ரிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம அங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா கொடுத்தது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தன்மை. சரிங்களா, அதனால விஜய் அவர்கள், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கடகலக்னத்துல பிறந்திருந்தா என்ன, சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தா என்ன, இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வரியில் மிக தெளிவாக இந்த பலனை சொல்கிறேன். சரிங்களா, இங்கே யாரெல்லாம் முதல்வர் பதவியில் போட்டியிடுகிறார்கள், 3 போட்டி தான், மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டிலாம் அங்கே கிடையாது. ஒருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம், இன்னொருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், இன்னொருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ஜாதகம். அப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒரு பந்தயத்தில் 3 குதிரைகள் ஓடுகிறது அப்படின்னா அந்த 3 குதிரைகளுடைய ஓட்டத்தை இங்கே வேகத்தையும் இணைத்து பார்த்து தான் நாம் இங்கே பலன்களை சொல்ல முடியும். இவரும் சட்டசபைக்கு போவார், அவரும் சட்டசபைக்கு போவார். அப்போதும் கூட விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய ராசியை மட்டுமே வைத்து, ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி, விஜய் அவர்கள் இங்கே கடகராசி என்பதால் அவருக்கு இங்கே இவர் விரயம் செய்வார் அப்படிங்கிறத தெளிவு கூட சொல்லியிருந்தோம். இங்கே விஜய் அவர்கள் 100% ஸ்டாலினுடைய அரசை விரயம் செய்வார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது எப்படிங்கிறத ராசியின் அடிப்படையில் மட்டுமே நாம் சொன்ன பலன் அப்படிங்கிறது இங்கே சரியாக இருந்தது. அவரும் இங்கே சட்டசபைக்கு போக மாட்டார், விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருடைய அரசு பதவிகளை விரயம் செய்வார். அப்படி விரயம் செய்தார் என்றால் அவருக்கு அரசு பதவி இங்கே விரயம் ஆச்சு அப்படின்னா 12 என்கின்ற இந்த உயிர் ஸ்தானம், சரிங்களா, ஏன்னா கேது அங்கதான் அமர்ந்திருக்கிறார். அப்போ 12 என்கின்ற அந்த உயிர் ஸ்தானமானது அவருக்கு மிச்சமாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 100% அவருக்கு இங்கே அரசு விரயம் செய்தார். சரிங்களா, இது ராசியின் அடிப்படையில். அவர் கடகராசி தான், இப்பவும் கடகராசி தான். சரிங்களா, அந்த ராசியின் அடிப்படையில் சொல்லியிருந்தோம், அது 100% நடந்துச்சு. சரி, லக்னத்தின் அடிப்படையில் நம்ம முதல்ல சொன்னது, அப்போ இந்த 3 பேருடைய ஜாதகத்தை நம்ம இணைச்சு பார்க்கணும் அப்படின்னா மைய ஜாதகமாக இபிஎஸ் அவருடைய ஜாதகத்தை வைத்தே தான் நம்ம இங்கே பலன்களை எடுத்தோம். சரிங்களா, அது யார் ஜாதகத்தை வேணா எடுத்துக்கலாம். நான் எடுத்தது இபிஎஸ் அவருடைய ஜாதகத்தை. காரணம், அப்போது வெற்றி பெறக்கூடிய அந்த குதிரை என்பது இங்கே இபிஎஸ் அவருடைய ஜாதகமாகவே இருந்தது. எதன் அடிப்படையில்? இந்த ஓடும் குதிரையான, இப்போது வெற்றி பெற்ற குதிரையான விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இங்கே தவறாக எடுத்திருக்கின்ற பட்சத்தில் அவருடைய ஜாதகம் என்பது இங்கே தவறான ஒரு ஜாதகம் என்பதால் முதல் நிலையாக நாம் இங்கே கடக லக்னத்தை பொருட்டே இங்கே பலன்களை நாம் சொன்னோம். சரிங்களா, அப்போ இந்த முதல் சொன்னது இங்கே கடக லக்னம் கடகராசி விஜய் அவர்கள். இந்த கடகராசி கடக லக்னத்தில் விஜய் அவர்கள் இங்கே பிறந்திருக்க, இபிஎஸ் அவர்கள் ரிஷப லக்னத்தில் இங்கே பிறந்திருந்தார். அப்போ ரிஷப லக்னம் அவர் இபிஎஸ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுனால இபிஎஸ் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் என்கின்ற லக்னாதிபதி 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தார். இது இபிஎஸ். சரிங்களா, அதற்கு அடுத்ததாக இங்கே சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர் இங்கே ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். அவரும் பெற்ற இதே சுக்கிரனோடு இங்கே இணைந்திருந்தார். இது ஸ்டாலின். சரிங்களா, இதற்கு அடுத்ததாக நமக்கு கையில் கிடைத்த அந்த ஜாதகத்தின்படி விஜய் அவர்கள் கடக லக்னம் கடகராசி என்பதால் இந்த சந்திரன் இங்கே அமர்ந்திருந்தார். இது விஜய் அவர்கள், நம்மளுடைய இந்நாள் முதல்வர். சரிங்களா, நாம யானை இலையை தேடி வரும், இலை வாகை சூடும் சொல்லியிருந்தோம். காரணம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தின் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இங்கே அமர்ந்திருக்க, அதனோடு கூடி இங்கே சூரியன் என்பவரும் இங்கே அமர்ந்திருந்தார். அது ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிடமே ஒரு மானுட வாழ்வியல் தான். அதன்படிதான் நம்ம அங்கே பலன்களை எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு வரோம். சரிங்களா, அப்போ இங்க பாருங்க, இந்த சுக்கிரன் என்பது இபிஎஸ் அவர்களை சொல்லும் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே சூரியன் என்பது இங்கே சுக்கிரனோடு இணைவில் இருந்த காரணத்தினாலும் சுக்கிரன் என்கின்ற இபிஎஸ் அவர்கள் இங்கே சூரியன் என்கின்ற ஸ்டாலின் அவர்களோடு போட்டியிட்டு ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. ஆனால் சரிங்களா, இந்த சூரியனுடைய அதீத வெப்பத்தினால் இங்கே என்ன ஆகாது அப்படின்னா இரட்டை இலை ஒரு காலமும் துளிராது இபிஎஸ் அவருடைய ஜாதக அமைப்பின்படி. ஆனால் இங்கே
விஜய் அவர்கள் இங்கே கடகலக்கணத்தில் கடகராசியில் முன்பு பிறந்திருந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சரிங்களா, விஜய் சந்திரன் என்பதால் இந்த சந்திரனுடைய குளிர்ச்சியான பார்வை, பௌர்ணமி சந்திரன் சரிங்களா, இந்த சந்திரனுடைய குளிர்ச்சியான பார்வை என்பது இந்த இடத்தில் இந்த சுக்கிரனுக்கு விழுவதால் இந்த சந்திரனினுடைய குளிர்ச்சியின் காரணமாக என்னவாகும், இந்த இலை இங்கே துளிர்விடும். அதுவும் இங்கே விஜய் அவர்கள், விஜய் என்ற சந்திரன் வந்தால் மட்டுமே தான். இதைத்தான் பதிவு செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ இப்போ வரைக்கும் இருக்கு சரிங்களா. இங்கே 10 தோல்வி பழனிசாமி இங்கே என்னாவார், விஜய் அவர்களால் வெற்றிச்சாமியாக மாறுவாரை தவிர்த்து அவர் சுயமாக இங்கே ஸ்டாலினை வெற்றி பெறுவதற்கு துளியும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சந்திரனுடைய நேரடியான தொடர்பின் காரணமாக மட்டுமே தான் இந்த சூரியனுடைய வெப்பம் குறைந்து இந்த இலை இங்கே துளிர்விடும். யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்டா இருந்தது. இந்த இடத்துல இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களும் சரிங்களா, விஜய் அவர்களும் இதே சிம்ம லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். அப்போ விஜய் அவர்களும் இங்கே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா இந்த சந்திரன் இங்கதான் இருப்பார், அவர் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை சரிங்களா. ஆனா இந்த சந்திரன் என்பவர் இங்கே விஜயா இல்லை, இந்த சூரியன் என்பவரே இங்கே என்னவாகிறார், விஜயாக மாறிவிடுகிறார். சிம்ம லக்னம் விஜய் என்பதால் அப்போ ஒரு சூரியனாலே இங்க என்ன செய்ய முடியல, இலை என்பது 2வது இடத்திற்கு இங்கே சென்றது, தளிர்க்க முடியவில்லை. அப்போ 2 சூரியன் என்பது இங்கே இணைகின்ற போது இந்த இலை இங்கே 3வது இடத்திற்கு தான் இங்கே சென்றாக வேண்டும். அதன்படியே இங்கே யானை இலையை தேடி வரும், இலை இங்கே வாகை சூடும் என்கின்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே தவறாக மாறி யானை இலையை தேடி வரும், இலையால் யானை இங்கே வாகை சூடும். சட்டசபை உறுப்பினர்களுடைய அறுதி பெரும்பான்மையை பெற்றது என்பது இங்கே இலையால் தான். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் என்பது முழு அதிகாரத்தை உச்சம் பெற்ற சுக்கிரன் என்கின்ற EPS அவர்கள் பயணித்த அந்த இலையால் மட்டுமே தான் இங்கே சக்தி வாய்ந்ததாக இங்கே மாறுகிறது. பலம் பொருந்திய அதிகாரத்தன்மைக்கு இங்கே வர வேண்டும். விஜய் அவர்களும் சூரியன் தான், அதே நேரத்துல ஸ்டாலின் அவர்களும் அவங்க சூரியன் தானங்க. அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் என்ன, ஸ்டாலின் அவர்கள் 2வது இடத்திற்கும், ஸ்டாலின் பயணித்த இங்கே உதய சூரியன் என்பது 2வது இடத்திற்கும் சரிங்களா, முதல் இடத்திற்கு இங்கே விஜய் அவர்களும் இங்கே வந்தார்கள், அவரவர்களுடைய நடப்பு திசையின் பலன்களை பொறுத்து. ஏற்கனவே இங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். அவர் இங்க என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, சட்டசபைக்கு செல்ல மாட்டார். முதல்வர் அவர்களுக்கு இங்கே உயிர் பாதிப்பா அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஒரு 10 நிமிஷம் பதிவு தான். அங்க யாரும் அஷ்டம சனியை, இங்க யாரும் அவருக்கு இங்க சனி 8ஆம் பாவத்துல இங்க யாரும் அவருக்கு அஷ்டம சனியை வச்சுலாம் அங்க பலன்கள் சொல்லக்கூடாது. அவருடைய சுயஜாதக அமைப்பின்படியே சனி திசையில் இங்கே ராகுனுடைய புத்தி நடைமுறையில் இருப்பதால நிச்சயமாக விஜய் அவர்களும் இங்கே கடகராசியாக இருப்பதால, கோச்சாரம் வந்துட்டா ராசியை தான் எடுக்கணும். அப்போ அவர் கடகராசியாக விஜய் அவர்களும் இருப்பதால, இவர் சிம்மராசியாக இருப்பதால விஜய் அவர்களால் 100% ஸ்டாலின் அவர்கள் அரசு விரயம் பெற்று அவர் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை என்பது இங்கே ஏற்படும். அதனோடு மட்டுமல்ல, இங்கே சந்திரன் என்பவர் 2 என்கின்ற எண்ணிலை சொல்வதால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவார். யாரால் என்று கேட்டால் விஜயால் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பதிவு இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. இவர்களுக்கு நடப்பில் இருப்பது சுக்கிர தசையில் ராகுவினுடைய புத்தி, ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க சனி தசையில் ராகுவினுடைய புத்தி. நன்றாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் அவருக்கு 10ஆம் பாவகத்தில் கேதுவோடு கூடியிருக்கிறார். இதனோடு இணைந்து புத்தி நடத்தக்கூடிய ராகு என்பவர் இங்கே செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரனுடைய நேரடியான தொடர்பில் இருப்பார் சரிங்களா. இந்த ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதால் எதற்கும் அடங்காத செவ்வாய் என்பது சுக்கிரனுக்கு மட்டும் மயங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பதிவு செய்ததுல கூட இந்த இதய வடிவத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா. 6 என்பது சுக்கிரனுடைய எண்ணியல் சரிங்களா. இந்த இடத்துல இது 6, இது சுக்கிரனுடைய எண்ணியல். அதே நேரத்தில் இங்கே ராகு என்பவர் யாருடைய வீட்டில் இருப்பாரோ அவர் போன்றே இங்கே செயல்படுவார். அப்படிங்கிறதுனால இந்த ராகு இங்கே செவ்வாயாக செயல்படுவதற்கு கடமைப்பட்டவர். அப்படிங்கிறதுனால இந்த ராகு செவ்வாயினுடைய எண்ணியலான இந்த 9ஆக செயல்படுவார்.
இந்த சுக்கிரனுடைய எண்ணியலான 6ஐயும் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்த ராகு செவ்வாயாக செயல்படுவார் அப்படிங்கிறதுனால இந்த 9ஐயும் இணைத்து ஒரு இதய வடிவம் இங்கே உருவாகும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் 69இன் ஈர்ப்பு என்பது இந்த புவியில் மிக மிக உன்னதமான கலவியல்ல கூட இந்த 69 தான் உச்சக்கட்டம். சரிங்களா? அதே போலத்தான் எந்த ஒரு மனிதனுக்கும் இங்கே 69 என்கின்ற ஈர்ப்பு என்பது இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால இங்கே அது கேது என்பது கிறிஸ்தவத்தையும் ராகு என்பது இஸ்லாமியத்தையும் சொல்லும் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளையும் ராகு என்பது இஸ்லாமியம் என்பதால் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளையும் இங்கே முழுவதாக பெறுவதற்கு தகுதியுடையவராக இருப்பார். அதுவும் இஸ்லாமியத்தை விட கேதுவே சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் இங்கே கிறிஸ்தவ வாக்குகளை 100% யார் பெற்றுவிடுவார் அப்படின்னா விஜய் இங்கே பெற்றுவிடுவார். அதற்கு காரணம் இந்த 69 அப்படிங்கிற கான்செப்டின் படி. அதற்கு அடுத்ததாக பாதி அளவிற்கான இஸ்லாமிய வாக்குகளையும் அவர் பெற்றுவிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் நடைமுறையில் ரிசல்ட்டாக இருந்தது. இது விஜய் அவர்களுக்கு நடப்பில் இருந்த அந்த தசா புத்திகளை வைத்து மட்டுமே, அதுவும் இங்க பாவக அதிபதிகளை வைத்து நம்ம சொல்ல, இங்க அவர் கடகம் எடுத்துட்டா 9ஆம் பாவகத்துக்கு அதிபதியா வந்துருவார், பாதகஸ்தானத்துக்கு அதிபதியா வந்துருவார். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், சரிங்களா, பாதகஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் பாதகம் என்கின்ற 6 என்கின்ற எண்ணை தாண்டி 6 தொகுதிகளை தாண்டி துளியும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையாகவே விஜய் அவர்கள் கடக லக்னம் கடகராசியாக இருந்தார் அப்படின்னா, உண்மையாகவே விஜய் அவர்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தார் அப்படின்னா 100% அடிச்சு சொல்றேன், அவர் 6 தொகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் விட 2 என்கின்ற தொகுதிகளை தாண்டி கூட அவர் வந்திருக்க மாட்டார். அது இந்த அடிப்படையில இபிஎஸ் ஸ்டாலின் விஜய் அவர்களுடைய இங்கே கடக லக்னமாக எடுக்கின்ற போது இந்த தன்மையில் மட்டுமே தான் அவர் இருந்திருப்பார். 2 தொகுதிகளை தாண்டி இருக்க மாட்டார். இதுதான் தன்மை. சரிங்களா? ஆனா நாம அந்த கடக லக்னமா இருந்த போதிலும் நடக்கின்ற சுக்கிர திசையில் ராகுவினுடைய புத்தி என்பதால் அந்த ராகு செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதால் இங்கே 69 என்கின்ற ஈர்ப்பு ஏற்படும். வீட்டில் ஒரு வாக்கு என்பது அவங்க பொய் சொல்லல, உண்மையாகவே விழும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே என்னவாக இருக்கும்னா ரிசல்ட் அன்னைக்கு இங்க வேல்டே இங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இங்கே இருக்கும் ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்படுத்தினாலும் கூட இந்த இபிஎஸ் ஸ்டாலின் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து கடகலக்னமாக இருக்கும் பட்சத்துல அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டார், 2 தொகுதிக்கு மேல் அவர் வரமாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஆனா இப்போ இங்க சிம்ம லக்னமாக மாறுகின்ற போது இந்த 69 அப்படிங்கிற பொசிஷன் இங்க என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரான விஜயும் இங்கே சூரியன் தான், முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் இங்கே சூரியன் தான். அப்போ இங்கே விஜய் அவர்களுக்கு ராசியின் அடிப்படையில் விஜய் அவர்கள் ராசியின் அடிப்படையில் இங்கே இந்த சிம்மத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு விரயம் செய்வார், அதிகாரத்தை விரயம் செய்வார் அப்படிங்கிறதன் அடிப்படையிலும் இங்கே விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இங்கே புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க இங்கே சூரியன் அவரோடுதான் அங்கே இணைந்திருந்தார் என்பதாலும், சரிங்களா, அப்போ இந்த புதனுடைய சாரத்தில் சூரியன் அமர்ந்திருக்க விஜய் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் பெற்ற நிலையில் இருக்கின்ற புதனோடு தான் அந்த சூரியன் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால இங்கே விஜய் அவர்களால் ஸ்டாலினுடைய அரசு என்பது இங்கே விரயமாகும். அதற்கு பிறகு ஸ்டாலின் 2வது இடத்திற்கும் இங்கே இபிஎஸ் 3வது இடத்திற்கும் செல்வார்னு நம்ம சொல்லியிருக்கலாம். நம்மளுடைய சேனல்ல முதலாக பதிவு செய்த சிம்ம லக்னமாக இருக்கும் பட்சத்துல நம்ம முதலாக சரியான பாதையில இங்க பயணிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் இங்க ஒரு எக்ஸாம் கால்ல இங்க ஒரு ஆசிரியர் உள்ள கொஸ்டின் பேப்பர் தப்பா இருக்கு, இதுதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேப்பரை காட்டுறாரு. அதனால நம்ம ஆன்சர் ஷீட்லாம் கிழிச்சு த்ரோ போட்டுட்டு அப்போ அதுதான் கொஸ்டின் பேப்பரா இருக்கும். ஆசிரியருக்கு ஆன்சர் தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் கையில இருக்கிற கொஸ்டின்ங்கிறது இங்க உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்சர் ஷீட்டை கிழிச்சு போட்டுட்டு நாம இங்க பலன் எடுத்தோம். ஆனா அவர்கிட்ட ரியலான ஜாதகம் மட்டுமே வரும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கொடுத்தது உண்மையாதானே இருக்கும். நேரடியா விஜய் அவர்களே நேரடியா ஜாதகம் பார்க்க அவர்கிட்ட போயிருப்பாரு, இதன் அடிப்படையில தான் அவர் சொல்றார் அப்படின்னு உறுதிப்பட நாம அங்க சொன்னோம். சரிங்களா? அவர் மேல உள்ள நம்பிக்கை கிடையாது, இங்க அவர்கிட்ட போகக்கூடிய ஜாதகங்கள் உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில மதன் பண்டித் அப்படிங்கிற விஜய் அவர்களுடைய ஜோதிடர், சரிங்களா, விஜய் அவர்களுடைய ஜோதிடர் தான் அவர். அப்போ அவர் மிக தெளிவா இங்க சொன்னார, கடகலக்னம் கடகராசிங்கிற அடிப்படையில தானே இங்க சொன்னார். அவர் இங்க 6ல் 9 என்கின்ற அந்த ஈர்ப்பெல்லாம் அவர் சொல்லலையே, தெரியாது, அதனால சொல்லலை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ராதன் பண்டித்துங்கிறவர் மிக தெளிவா இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, கடகலக்னம் கடகராசி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒன்று, அவர் வேண்டுமென்றே தெரிந்து போய் சொல்ல வேண்டும், அவருடைய உண்மையான ஜாதகத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். அப்படி இல்லை என்றால்
அவருடைய ராதன் பண்டித் அவர்களுடைய ஜோதிட ஞானத்தை நாம் இந்த இடத்துல அங்கே பார்த்தே ஆகணுங்க. சிரிக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஜாதகம் கடகலக்கணம் கடகராசின்னு அவரே சொல்றாரு. அவர் எதன் அடிப்படையில் சொல்றார் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல விபரீத ராஜயோகத்தை வச்சு சொல்றார், சரிங்களா? அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது 12ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் 12ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார். அதற்கு கூடுதலா இங்கே 8ஆம் பாவகத்தின் அதிபதி சனி என்பவர் 12ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு என்பவர் இங்கே 6ஆம் பாவகத்தின் அதிபதியாகி அவர் இங்கே 5ஆம் பார்வையால புதன் சனி சூரியன் மூவரையும் இங்கே பார்ப்பதால் இங்கே என்ன நிகழும் அப்படின்னா, விபரீத ராஜயோகம் என்பது இங்கே நிகழும். 6, 8, 12 கனெக்டிவ் ஆகுதுனால விபரீத ராஜயோகம் என்பது இங்கே அவருக்கு செயல்படும் அப்படின்னு அவர் சொல்றார். எப்போதுங்க விபரீத ராஜயோகம் இங்கே செயல்படும்? அவருக்கு இங்க புதன் தசை வரணும், சூரிய தசை வரணும், சனி தசை வரணும். இந்த 3 கிரகங்களினுடைய ஒரு தசை இங்க வரணும். அப்படி இல்லை என்றால் குருவினுடைய தசையாவது அவருக்கு இங்க வரணும். இந்த தசைகள் வந்தா மட்டும்தான், இந்த 4 கிரகங்களினுடைய தசைகள்ல ஒரு தசை வந்தா மட்டும்தான் விபரீத ராஜயோகம் இங்கே வேலை செய்யுமே தவிர்த்து, மற்றபடி விபரீத ராஜயோகம் என்பது அவருடைய ஜாதகத்துல இருக்கும், அவ்வளவுதான். ஒரு எல்இடி டிஸ்பிளே எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த எல்இடி டிஸ்பிளேல இங்க சர்க்கியூட் எல்லாமே கனெக்டிவிட்டியில இருக்கு. இது அவருடைய சுய ஜாதகம். ஆனால் இங்கே ப்ரோக்ராம் என்ன செய்யப்படுகிறதோ அதை பொறுத்து தான் இங்கே 9 என்பது அந்த டிஸ்பிளேயில் இங்கே டிஸ்பிளே ஆக வேண்டுமா, 6 என்பது டிஸ்பிளே ஆக வேண்டுமா அப்படிங்கிறது இங்க 9ஆம் அதிபதியினுடைய, சரிங்களா, அந்த ப்ரோக்ராம் இங்கே ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான், அந்த 9ஆம் அதிபதியினுடைய தசா இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த எல்இடி டிஸ்பிளேல அங்கே 9ங்கிறது டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? அப்போ இங்கே விபரீத ராஜயோகம் இங்கே செயல்பட வேண்டும் என்றால் தசாபுத்தி வர வேண்டும், இல்லைன்னா எப்படி செயல்படும்? அப்போ இதிலிருந்தே அவருடைய ஜோதிட அடிப்படை ஞானம் கூட இல்லாதவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே புரியும். அதனோடு மட்டுமல்ல, இதற்கு ஆகப்பெரும் உதாரணமா அந்த 3 பேர் ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொன்னோம். இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்துல ராஜ யோகாதிபதியான இங்க சனியினுடைய தசை தொடங்கின உடனே உச்சம் பெற்றதுனாலே அவர் முதல்வர் ஆயிட்டாரா? இல்லையே. அவருக்கு இங்கே சனி தசைகள் ராகுவினுடைய புத்தி இங்கே நடக்கும் போதுதான் முதல்வர் ஆனார். அதே போல இப்போ விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசியாக இருந்தால் 100% ஜோதிடத்தின் மீது ஆணித்தனமான நம்பிக்கை கொண்டவனாக நான் இங்கே சொல்கிறேன். இங்கே கடகலக்கணம் கடகராசியாக விஜய் அவர்கள் பிறந்திருந்தால் அவருக்கு சூரிய தசை நடப்பில் வருகின்ற போது மட்டுமே தான் அவர், ஏன்னா சூரிய தசை தான் அவருக்கு அடுத்தது இங்கே வரும், சுக்கிர தசைக்கு அடுத்ததா. அப்போ இங்கே சூரிய தசை இங்கே நடப்பில் வருகின்ற போது மட்டும்தான் அவர் முதல்வர் ஆகியிருப்பாரை தவிர்த்து அதற்கு இடையில் அவர் முதல்வர் ஆகுவதற்கு இங்கே துளியும் வாய்ப்பில்லை. இப்போ விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசியாக இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் என்பது அவருக்கு இந்த சுக்கிர தசைக்கு அடுத்ததாக வருகின்ற சூரிய தசையில் மட்டுமே அவருக்கு இங்கே செயல்பட்டிருக்கும். அப்போது மட்டும்தான் 2036 நினைக்கிறேன், சரிங்களா? அந்த 2036 தான் அவர் இங்கே முதல்வர் ஆகியிருப்பாரே தவிர்த்து அது இங்கே 100%ல 0.00001% கூட இங்கே துளியளவும் வாய்ப்பில்லை. இங்க விபரீத ராஜயோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வேற தசை நடக்கும்போது விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால அவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு இங்க சொல்லவே கூடாது. ராதன் பண்டித் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை பற்றிய ஒரு விமர்சனம் என்பது இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். இருந்தாலும் இன்னொன்று, அவர் தவறான ஒரு ஜோதிட உதாரணத்தை சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவருடைய ஒரு சுய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நாங்கள் சொல்றேன். ராதன் பண்டித் அப்படிங்கிறவர் முதல்ல சசிகலா அம்மையாருடைய ஜாதகத்தை தான் அங்கே பார்க்குறாரு. சசிகலா அம்மையாருடைய ஜாதகத்தை பார்த்து ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இங்கே நீங்கள் முதல்வர் ஆவீங்க 100% இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இந்த உண்மையை மறைத்து இவர் நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறத எடுத்து சசிகலா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ராதன் பண்டித்தை. அப்போது ராதன் பண்டித் கிடையாது, அவர் பேர் வெற்றிவேல் தான். இவருடைய முதன்மையான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் இவரை அங்கே கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறதும் இங்கே சசிகலா அம்மையார் தான். அதில் சசிகலா அம்மையாருக்கு தான் இவர் வந்து விசுவாசி, சரிங்களா? இவங்க சசிகலா அம்மையாருக்கும் ராதன் பண்டித்துக்கும் இடையில தான் இங்கே ஒரு ஜோதிட ஒரு பலனை பொருட்டு ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது இங்கே இருந்துச்சு. அதனால சசிகலா அம்மையார் என்ன பண்றாங்க, அவர்களுடைய பினாமி சொத்துக்களை இங்கே ராதன் பண்டித்தின் பேர்ல எழுதி வைக்கிறாங்க. ஒரு பிறகு இவர் சொல்வது எதுவுமே அங்கே நடக்கல. பிறகு இந்த பினாமி சொத்துக்களை திரும்பவும் இன்னொருவர் பேருக்கு மாற்றி கொடுப்பதற்கு ராதன் பண்டித்திற்கு இங்கே அழைப்பு வருகிறது. ஆனால் ராதன் பண்டித் அதை ஏற்பதாக இங்கே இல்லை. அவர் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாரு. அம்மையாருடைய உறவினர் ராவணன் என்பவரால் இங்கே ராதன் பண்டித் அப்படிங்கிற வெற்றிவேல் என்பவர் கடத்தப்பட்டு வெற்று பத்திரங்களில் அங்கே கையெழுத்து வாங்கப்படுகிறது. பிறகு அவர் விரட்டி அடிக்கப்படுகிறார். சரி, ரைட்டு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, பிஜேபியினுடைய ஒரு முக்கிய தலைவருடைய ஒரு ஆதரவு என்பதை அந்த இடத்துல பெற்று அவருக்கு சில சன்மானங்களை இங்கே கொடுப்பதாக ஒப்பந்தம் ஏற்பட்டு குறைந்தபட்ச 300 கோடி மதிப்பிலான சொத்துக்களை விற்று டெல்லி
போய் தஞ்சமடைகிறார். அந்த டெல்லியில தான் இங்க என்ன ஆகுறார் அப்படின்னா வெற்றிவேல் அப்படிங்கிறவர் ராதன் பண்டித்தா இங்க மாறுறார். வெற்றிவேல் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி இங்க பாம்பேக்கு போயிட்டு மாணிக்கம் அப்படிங்கிறத பேரை மாற்றி பாட்ஷாவா எப்படி மாணிக் பாட்ஷாவா எப்படி மாறுவாரோ அதே போல வெற்றிவேல் அப்படிங்கிறவர் இங்கே சசிகலா அம்மையாருடைய பினாமி சொத்துக்களை இங்கே விற்பனை செய்து அந்த வெற்றிவேலிலிருந்து ராதன் பண்டித் அப்படின்னு அவர் பேரை மாற்றுறார். சரிங்களா? இப்போ மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவங்க இங்கே ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. யாரு? சசிகலா அம்மையார். மார்க் ஆண்டனி அப்படிங்கிற சசிகலா அம்மையார் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர் இங்கே டெல்லியில் நம்ம பாட்ஷா பாய் ராதன் பண்டித் இங்கே வசிக்கப்ப இவர் அப்போதும் அதிகார பலனோடு இங்கே இருக்கிறாரு. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய தொடர்புகளை இங்கே பெற்றிருக்கக்கூடிய தகுதியான ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கும் பட்சத்தில் டெல்லியிலையும் ராதன் பண்டித்தால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாத காரணத்தினால் இனிமேல் இது சரிப்பட்டு வராது, நம்ம இனி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நயன்தாரா இல்லைன்னா திரிசா அப்படின்ட்டு ஓடுவோம்ல, அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே சிங்கப்பூருக்கு கிளம்பிடலாம். பினாமி சொத்துக்கள் மூலமாக விற்பனை செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இங்கே சிங்கப்பூர் சென்று அங்கே தொழிலதிபராக மாறிவிடுகிறார். பாட்ஷா படத்தில் மீண்டும் ரஜினி அவர் ஆட்டோ டிரைவராக இங்கே பயணிப்பாரோ அதே போல் இங்கே பயணிக்கிறார். அங்கே நக்மா எப்படி இங்கே பாட்ஷா படத்தில் அறிமுகம் ஆவாரோ அதே போல் விஜய் அவர்கள் இங்கே ராதன் பண்டித்துக்கு இங்கே அறிமுகம் ஆகிறார். இதே நேரத்தில் மாணிக் பாட்ஷாவான ராதன் பண்டித்துக்கு அடித்த இன்னொரு ஜாக்பாட் மார்க் ஆண்டனி இங்கே சிறைச்சாலை சென்று விடுகிறார். யாரு? நம்ம சசிகலா அம்மையார் இங்கே சிறைச்சாலை சென்று விடுகிறார். இப்போது சசிகலா அம்மையாருடைய ஒரு அதிகாரம் என்பது என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரைட்டர் இருக்கார்ல, அந்த ரைட்டர் கூட இப்போ அம்மையார் சொல்வதை இங்கே கேட்குற தகுதிகளில் இல்லை. லோக்கல் ரவுடிகள் மட்டும்தான் இங்கே கைக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரவுடிகள் வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் அவங்க கைக்குள்ளே இருந்தாங்க. இப்போ இங்கே உள்ளே போயிட்டு வந்ததுக்கு பிறகு இங்கே அவர்கிட்ட ஒரு ஏட்டு கூட இவர் பேச்சை இங்கே ஏட்டில் எழுத மாட்டார். சரிங்களா? அப்போ இந்த புரிந்து கொண்ட நிலையில் நக்மாவினுடைய காதல், முதல்வரனுடைய காதல் இவருக்கு கிடைக்கப்பெறவே மீண்டும் என்னவாகிறார் அப்படின்னா இங்கே தமிழகத்துக்கு இங்கே வாராரு. பாட்ஷா அவதாரத்தோட இங்கே திரும்ப வாரார். சரிங்களா? இங்கே மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவர் இங்கே திரும்ப வெளியில் வந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அங்கே அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இங்கே ராதன் பண்டித்து இப்போது வரைக்கும் நக்மாவினுடைய ஆதரவால், முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆதரவால் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக இங்கே உள்ள வந்தவர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமசிவன் கழுத்தில் இருக்கின்ற பாம்பினை போல் வெற்றிவேல் இருக்கிறார், ராதன் பண்டித் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர்த்து பிறந்த எந்த ஒரு மனிதனும் எந்த துறையில் பயணித்தாலும் அவன் பொய்யனாக இருக்கலாம், அதில் தப்பு இல்லை. அவன் இங்கே பிரபஞ்ச உண்மைகளுக்கு மாற்றாக செயல்படலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு மனிதன் என்பவன் பிரபஞ்ச பலன்களை சொல்லக்கூடிய உன்னத தகுதிகளை பெற்ற ஜோதிடனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சுய ஒழுக்கம் என்பதும் அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத பலன் என்பதற்கும் அவன் அடிபணிய வேண்டும். அந்த பிரபஞ்ச பலனினுடைய உன்னதமான தன்மைகளை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். எப்போதும் அவர் பிறர் மனை, பிறர் பொருள், பிறர் உடைமையின் மீது ஆசைப்பட்டவராக இருக்கக்கூடாது. கேது என்கின்ற உன்னத புரிதல் கொண்டவராக அவர் இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ராதன் பண்டித்தை இங்கே சொல்கிறோம். அவர் சொல்லக்கூடிய இங்கே ஸ்டேட்மெண்ட் என்பது முற்றிலும் 100% தவறானது. விஜய் அவர்கள் கடகலக்கணம் கிடையாது. அப்படி கடகலக்கணமாகவே இருந்தாலும் கூட நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல அவர் சூரிய திசையில் தான் முதல்வராக முடியுமே தவிர்த்து இப்போது 1% கூட முதல்வராகுவதற்கு இங்கே வழி கிடையாது. சரிங்களா? அதனால ராதன் பண்டித்து சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா யாரும் ஜோதிட புலமை பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல் இல்லாதவர்கள் வேண்டுமென்றால் ஆம் என்று அக்செப்ட் பண்ணலாமே தவிர்த்து பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல் கொண்ட எந்த ஒரு மனிதனும் அவர் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட் தவறு என்பதை இங்கே புரிவார். அதனோடு மட்டுமல்ல, இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து சொல்லியாகணும். விஜய் அவர்கள் ராதன் பண்டித்துக்கு இங்கே அரசு பதவி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருந்தாரு. அது தற்காலிகமாக இங்கே நடந்துச்சோ அப்படின்னா தற்காலிகமாக இங்கே நடக்கலை. 12 லக்னமாகவே இருந்தாலும் சுக்கிர திசையில் குருவினுடைய புத்தியோ, குரு திசையில் சுக்கிரனுடைய புத்தியோ ஆகப்பெறும் நன்மைகளை இங்கே செய்யாது. அப்படிங்கிறதுனால அவங்க இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, குரு என்பது சரிங்களா, விஜய் அவர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்கல்ல, உங்களுடைய ஆஸ்தான குருவாக இருந்தால் உங்களோடு வச்சுக்கோங்க அப்படின்னு. இதை நான் விஜய் அவர்களுக்கு தப்பாக சொல்லலை, இப்போதும் விஜய் அவர்களை தவறாக சொல்லலை, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். முதல்ல ஒரு பதவியை கொடுக்கும், அது விரயமானா இங்கே என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அரசு விரயமாகாது. அப்படிங்கிற இருக்கிறவங்க வாழை மரத்துக்கு தாலியை கட்டி கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு தான் பண்ணினாங்க.
சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு பதவியை கொடுப்போம், இங்கே அது என்ன செய்வோம், ரெண்டாவது இங்கே நம்ம சர்ச்சைக்குள்ளதாக இங்கே மாறும், பிறகு இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த பதவியை நீக்கிடலாம். அதனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான விரயம் என்பது இங்கே நின்றுவிடும். புரிஞ்சுதா? அரசு இங்கே என்ன செய்யாது, உங்களுக்கு விரயம் ஆகாது. இது ஒரு பரிகாரமாக நம்ம செய்யும் அப்படிங்கிற உண்மை இதுதான். இதை தெரியாமல் தான் இங்கே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இது தேவையில்லாமல் பதவி கொடுத்துட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. ஜோதிடம் என்பதுதான் பகுத்தறிவு. சரிங்களா? இங்கே பிரபஞ்சத்தினுடைய கேதுனுடைய உன்னத உண்மையை சொல்வது இங்கே ஜோதிடம் மட்டும்தான். அதனால நீங்க இது ஜோதிட ரீதியாக இங்க பார்த்தா மட்டும்தான் அந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். இங்க எதுக்கு கருப்பு கோட்டை வந்து மேல போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இங்க இனி என்பவர் தான் ஒரு பாமர மக்களுக்கான அதிகாரத்தை இங்கே சொல்லும். அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவகத்தில் இங்கே சனி அமர்ந்திருப்பதால் இந்த சனி என்பவர் இங்கே நம்மை விரயம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே, அதுவும் மிக மிக குறிப்பாக சனியின் வீட்டில் அமர்ந்த இந்த குருவினுடைய புத்தி என்பது இங்கே அவருக்கு நடப்பில் இருப்பதால் மக்களுக்கு பணி செய்கின்ற இந்த அதிகாரம் என்பது விரயம் ஆகிவிடக் கூடாது சுக்கிர திசையில் குரு புத்தியில் என்பதால் இந்த சனியினுடைய கருப்பு அங்கியினை அவர் அணிந்திருக்கிறார். இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் சென்றார் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இங்கே நீச்சம். இதுதாங்க பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான உண்மை. இதனோட விஜய் நம்மளுடைய முதல்வர் அவருடைய ஜாதகத்துல இங்கே சிம்ம லக்னம் என்பதால 11ஆம் பாவகத்தில் 7ஆம் அதிபதியும் சனியும் இங்கே அமர்ந்திருக்க 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே இருப்பதால் 11 என்பது இரண்டாவது மனைவியை சொல்லும், 7 என்பது முதல் மனைவியை சொல்லும். சரிங்களா? அப்போ 12ஆம் பாவகத்தில், அப்போ உங்க 11ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அதனால விஜய் அவர்களுக்கு இங்கே 11ம் இருக்கும், 7ம் இருக்கும். இந்த ரெண்டுமே அவருக்கு இருக்கும். ஆனால் இங்கே 11 ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால 7 என்கின்ற மனைவியால் 11 என்கின்ற இரண்டாவது உறவு பாதிக்கப்படாது, ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால. ஆனால் இந்த 11 என்பது ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் இந்த சனி என்கின்ற 7 அவருடைய முறையான முதல் மனைவி என்பவர் இங்கே என்னவாக இருப்பார் அப்படின்னா, இந்த 11 என்கின்ற புதனோட வலிமை சற்று குறைந்ததாகத்தான் இருப்பார். அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு மிக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனோட மட்டுமல்ல, கையில் கிடைக்காத உண்மையான ஜாதகம் இல்லாமல் எவர் கொடுத்தாலும் யாருடைய ஜாதகத்திற்கும் பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத பலனாக நானும் புரிந்து கொண்டேன். சரிங்களா? உண்மையான ஜாதகம் அவர் பிறந்த ஜாதகத்தை அவர் கையில் கொடுத்தால் மட்டுமே தான் இங்கே பலன்களை சொல்ல வேண்டுமே தவிர்த்து, அது ஆதித்ய குருஜியா இருந்தாலும் சரிதான், ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரிதான், யார் கொடுத்த ஜாதகத்தின்படியும் இங்கே பலன்களை சொல்லக்கூடாது. உண்மையான ஜாதகம் உறுதி செய்த போது மட்டுமே தான் நாம் இங்கே பலன்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் நாம் இங்கே புரிந்து கொண்ட ஒரு உண்மை. அது மட்டுமில்லை, விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசியாகவே இருந்து இந்த வெற்றியை அவர் பெற்றிருந்தார் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் ஆயாச்சு. சரிங்களா? அதற்கு பிறகு கூட நம்ம எந்த வீடியோவும் போடலை. இந்த வீடியோக்கெல்லாம் போட்டதுனால மானிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டோம். அப்படி இல்லாத பட்சத்திலேயே நம்ம சேனல் ஆல்ரெடி மானிட்டேஷன். சரிங்களா? ஆனால் அந்த தகவல் அப்படிங்கிறது இங்கே மே மாதம் 3ஆம் தேதி தான் வந்துச்சு. சரி, ரிசல்ட் வரட்டும், ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், செலிப்ரேட்டாக ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சோம். ரிசல்ட் இங்கே தவறும் பட்சத்தில் நம்ம மாற்றி பேசுவதற்கு இங்கே ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனாலையும், இந்த விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசியாக பிறந்திருக்கின்றார் பட்சத்தில் இந்த வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அதன் அடிப்படையிலேயே, ஏன்னா ஆதித்ய குருஜிலாம் அப்போ அவர் வீடியோ போடலை. அப்போ நம்ம சொன்னது பலன் தப்பாயிருச்சு, அதனால நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த விதத்தில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு 50 ஜாதகங்களை நாம் பார்க்கலங்க அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இனிமேல் ஜாதகம் பார்க்கலன்னு கூட இங்கே வந்தவர்கிட்ட எல்லார்ட்டையும் தெளிவாக சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போயும் நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, சேனலை டெலிட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டோம். அவர் ஒரு வீடியோ இப்போ வந்து, ஐயா இந்த கொஸ்டின் பேப்பர் தப்பு தாமி அப்படின்னு அவர் சொன்னதுனால மட்டும்தான் நாம் இந்த உன்னதம் ஃபஸ்ட்டு ஒழுங்காதான ஐயா போயிட்டு இருந்தோம், ஏன்யா இப்படி வந்து உடையில வந்து குழப்பின அப்படின்னு அவர் மேலே ஒரு வலியை தூக்கிலாம் போடாமல் இங்கே கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு அது சரியான ஆன்சரை தான் நம்ம எழுதியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு உன்னத பிரபஞ்சத்தினுடைய தன்மையின் பொருட்டே இப்போதும் மாற்றி பேசல. அவர் கொடுத்த அந்த ஜாதகத்திற்கு அதுதான் பலன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் இங்கே மீண்டும் நம்முடைய ஜோதிட பணியை இங்கே தொடர்வோம். நன்றி.